கர்நாடகாவில் நரசீபுரன்ற தாலுக்காவில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே சிவண்ணா நாகரத்னா அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு 21 வயசில் ரக்ஷிதான்ற ஒரு மகள் இருக்காங்க. அவங்க காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. வயசு 21. ரக்ஷிதா இவங்க 2 பேத்துக்குமே ஒரே பொண்ணு. ரொம்ப பாசம் கொடுத்து செல்லமாக வளர்க்குறாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்திலேயே சொந்த வீடும் இருக்குது, இடம் இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி தான். ஸோ தன் மகளுக்கு நல்ல ஒரு வரனாக பார்த்து முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க மூலமாக மாப்பிள்ளை பார்த்து ஒரு மாப்பிள்ளையும் அமையுது. சிட்டியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மாப்பிள்ளை. எல்லாமே நல்லபடியாக முடியுது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கரெக்டாக ஜூன் 23, 2026 செவ்வாய்க்கிழமை அந்த கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. கல்யாணத்துக்கு மண்டபம் பிடிச்சி சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லி வேலை எல்லாமே ஜோராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த வீடும் கலகலன்னு இருக்குது. சொந்தக்காரங்கள்லாம் வர்றாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜூன் 22 திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க, கல்யாண வேலைனா எல்லோரும் வந்துடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த வேலைக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி காலங்காத்திலே வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு 7 மணி வாக்கில் போனால் வீடு உள்பக்கமாக பூட்டு இருக்குது. இவங்க உடனே கதவை தட்டி பார்க்குறாங்க. ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு பதிலையும் காணும். ஒருவேளை அவங்களாம் வீட்டை பூட்டிட்டு வெளியே எங்கே போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா செருப்பு எல்லாமே வெளியே இருக்குது. அதே மாதிரி அவங்க கால் பண்ணி பார்க்குறாங்க. சிவனா கால் பண்ணி பார்க்குறாங்க. நாகரத்னா ஃபோன் நம்பர் இருக்குது. எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் ரிங் உள்ளேருந்து கேட்குது, சவுண்டு கேட்குது. ஆனால் உள்ளேருந்து யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இவங்களும் கத்தி பார்க்குறாங்க, தட்டி பார்க்குறாங்க. எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே ஆகலை. அதனால் அவங்களுக்கெல்லாம் பயம் அதிகமாகுது. அதே மாதிரி இன்னும் சில சொந்தக்காரங்களாம் அங்கெல்லாம் கூடுறாங்க. அவங்களுக்குள்ள டென்ஷன் அதிகமாகிட்டு ஒருவேளை உள்ளவங்களுக்கு எதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு அதை உடச்சி டேரெக்டாக உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே சிவண்ணா, நாகரத்னா, அதே மாதிரி 21 வயசான கல்யாண பொண்ணு ரக்ஷிதா, இவங்க 3 பேருமே நடு ஹாலில் வாயிலேருந்து நுரக்கக்கி இறந்து போய் கிடக்குறாங்க. பக்கத்துலேயே சில பாட்டில், பூச்சி மருந்து பாட்டிலும் இருக்குது. பார்த்தாலே தெரியுது அவங்க 3 பேரும் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு. அதை பார்த்தவங்க மிரண்டு போகிறாங்க. ஏன்னா அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுட்டு யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு யாருக்கும் எதுவும் புரியலை. அதே மாதிரி அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போகுது. மக்கள் எல்லாருமே அங்கே கூட்டமாக கூடுறாங்க. நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வாய்க்கு வந்தபடி அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம்னு பேசக்கூட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் போலீஸ்காரங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிடாங்க. அங்கே போயிட்ட உடனே ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிவிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக தரவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 3 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றபோது அது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுடைய என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது இவங்க கதை உடச்சா உள்ளே போயிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பொருளுமே உள்ளே உடையலை. அதே மாதிரி வேறு யாரும் உள்ளே போனதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் அங்கே தெரியலை. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமும் உள்ளே ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. அந்த பாட்டிலில் வேறு இந்த 3 பேர்த்துடைய கைரேகை இல்லாமல் வேறு யாருடைய கைரேகாவது இருக்கா, இல்லை வேறு யாராவது உள்ளுக்கு வந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. இந்த 3 பேர்த்துடைய பாடி மீட்டு அடாசி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டை ஃபுல்லாக சீல் பண்ணி தரவாக செக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டை ஃபுல்லாக தேடும்போது அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளுக்குள்ளே இருந்து ஒரு லெட்டரும் கிடைக்கிது. ஒரு டைரி இருக்குது. அந்த டைரிக்குள்ளே இருந்து ஒரு லெட்டரும் கிடைக்கிது. அந்த லெட்டரை போலீஸ் எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் இந்த சிவனா தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதன்படி பார்த்தோன்னா இவங்க 3 பேரும் உண்மையிலேயே வேறு யாரையும் இவங்களை கொலை பண்ணலை. இவங்க 3 பேரும் தான் தற்கொலை பண்ணி மருந்து குடிச்சு வேணும்னே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் அவர் அந்த லெட்டரில் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. அதே கிராமத்தில் இருக்க உல்லாஸ் கவுடான்ற 22 வயசான ஒரு இளைஞன் இருக்கான். அவன் தான் எங்கள் மரணத்துக்கு காரணம் அப்படின்னு மேற்படி அதில் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காரு. அதை ஃபுல்லாக போலீஸ் படித்து பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு என்ன இருக்குன்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியுது. அந்த லெட்டர்லேயே பாதி இருக்குது. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த உல்லாஸ் கவுடா யார் என்னென்னு என்கொயரி பண்ணி டேரெக்டாக அவனுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனால் உல்லாஸ் கவுடா வீட்டில் இல்லை. அவனுடைய அம்மா 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, உங்கள் பையன் எங்கே, இப்போ எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியலை. ஏன்னா காலையில் இவங்க இறந்து போன விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்களும் அந்த விஷயத்தை பார்க்க போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வரைக்கும் அவன் வீட்டில் தான் இருந்திருக்கான். ஆனால் இவங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது உல்லாஸ் கவுடா வீட்டில் இல்லை. நாங்கள் இந்த மாதிரி அங்கே போயிட்டு வந்தோம் சார், வரும்போது அவள் வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அவள் எங்கே போனான்னு தெரியல, நாங்கள் கால் பண்ணி பார்த்துட்டோம், ஃபோன் ஆஃபில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வேலை பார்க்குற இடம் எங்கே இருக்குது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, எங்கே அவன் அடிக்கடி போவான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவனுடைய ஃபோன் நம்பருக்கும் தொடர்ந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போனாலும் அவனை பற்றி எதுவும் தெரியல. அதுக்கடுத்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பக்கத்து கிராமத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே அவன் வீட்டில் தங்கியிருக்கான். டேரெக்டாக போலீஸ் அங்கே போய்ட்டு அவனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி டேரெக்டாக ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய்ட்டு அவனை என்கொயரி பண்ணும்போது அவன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஃபேமிலியை 3 பேர்த்தையுமே மிரட்டி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அவன் தான் அந்த ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு முடிவெடுக்க காரணமாக இருந்திருக்கான்.
இறந்து போன ரக்ஷிதா 21 வயசான அந்த பொண்ணு, அதே மாதிரி இந்த உல்லாஸ் கவுடா இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து 2 பேத்துக்கும் நல்லா தெரியும். ஆரம்பத்தில் நட்பாக இருந்தது. இவங்க 10th முடிச்சு 11th வாக்கில் வரும்போது ஒரு காதலாக மாறுது. இவங்க 2 பேரும் ஸ்கூல் அந்த சின்ன வயசில் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் காலேஜ் போகிறாங்க. 2 பேரும் வேறு வேறு காலேஜ். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல் மட்டும் குறையவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே அடிக்கடி காலேஜை கட் பண்ணிவிட்டு வெளியே ஒன்றா வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வெளியூருக்கும் போயிட்டு அங்கெல்லாம் லாட்ஜில் ரூம்லாம் எடுத்து ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. இங்கெல்லாம் தனிமையான ஒரு இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் இந்த ரக்ஷிதா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப தீபா லவ் பண்ணுறாங்கன்ற காரணத்தினால எப்படி இருந்தாலும் இவனை தான் கட்டிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கலை, சம்மதிச்சிடுறாங்க. அதே மாதிரி உல்லாஸ் கவுடாவும் அது ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப ஒரு கல்யாண வயசு வந்து இந்த ரக்ஷிதா வந்து ரீச் ஆகிறாங்க. அப்போ ரக்ஷிதாவும் ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு தன் வீட்டில் தன் காதலை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேன்ப்பா, கட்டிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன் வீட்டில் சொல்லும்போது ரக்ஷிதா வீட்டில் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா இவங்க வந்து நல்லா செட்டிலான ஒரு ஃபேமிலி. ஆனால் அதே பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கவுடாவுக்கு வந்து அந்த கிராமத்தில் ஒரு சின்ன வீடு தான் இருக்குது. அதே மாதிரி பெருசாக சொத்து பத்துன்னு எதுவும் கிடையாது. செட்டில் ஆகாத ஒரு ஃபேமிலி. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த ஃபேமிலி வந்து வேண்டாம், உனக்கு நல்ல இடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரக்ஷிதாவோட மனசையும் போக போக மாற்றுறாங்க. அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அப்போது ஒரு ஸ்டேஜில் இந்த ரக்ஷிதாவும் தன் மனசை மாற்றிக்கிறாங்க. ஓகே, நமக்கு அவன் வந்து செட் ஆக மாட்டான், அவனை விட்டுறலாம், நம்ம வேறொரு பையனை வந்து பார்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஃபிக்ஸ் ஆகுறாங்க. தன் மனசை ஃபுல்லாக மாற்றிட்டு அவனையும் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. கவுடா இன்னொரு பக்கம் மனசுரைஞ்சு போயிட்டு ரக்ஷிதாவை கான்டாக்ட் பண்ணவும் அவங்களுடைய மனசை மாற்றவும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. ஆனால் ரக்ஷிதா மனசு மாறவே இல்லை. அவங்க கவுடாவை ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க. அவன் தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மாறிட்டாங்க. இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ரக்ஷிதாவுக்கு 21 வயசாகுது. ஒரு 1 இயர் அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னொரு இடத்துல பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கடந்த ஒரு 4 மாதம் முன்னாடி எங்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. அந்த விஷயம் பற்றி கவுடாவுக்கு தெரிய வருது. கவுடா அப்பையும் ரக்ஷிதா விட்டுறக்கூடாது, அவள் தனக்கு வேணும் அப்படின்றதுக்காண்டி அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதே மாதிரி பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனால் ரக்ஷிதா அதுக்கு செவி சாய்க்கவே கிடையாது. இப்படியே நாட்கள் வந்து போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ரக்ஷிதா தன்னுடைய வருங்கால கணவன் கூட அந்த எங்கேஜ்மெண்ட் ஆன பையன் கூட சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நாட்கள் போக போக கவுடா ரக்ஷிதாவோட பிரிவை தாங்க முடியாமல் அவளை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் ஒன்றா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அதே மாதிரி அந்தரங்க வீடியோக்கள் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே அவன் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்க இப்போ வரைக்கும். அது எல்லாத்தையுமே டைரெக்டாக ரக்ஷிதாவுக்கு அனுப்பிவிட்டு, நம்ம 2 பேரும் இருந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலைன்னா அந்த கல்யாணத்தை விட்டுரு, என்னை கட்டிக்கோ, அப்படி நீ பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிதாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ ரக்ஷிதா என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குப்பா, அந்த மாதிரிலாம் அந்தரங்கமாக இருக்குது, அது எல்லாத்தையும் அவன் எனக்கு அனுப்பிவிட்டு என்னை மிரட்டுறான், நம்ம மட்டும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலைன்னா அவன் அதை வெளியிட்டுருவானா, என்னை மிரட்டுறான்ப்பா, எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அதை ரொம்ப ஓப்பனாக சொல்லி தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது தெரிஞ்ச பிறகு அவங்களும் கண் கலங்குறாங்க. ஏன்னா தன் மகள் காதலிச்சிருக்கா அப்படின்றபோது அதே ஏற்க முடியல. இப்போது அவங்க 2 பேரும் தன் மகள் எல்லை மீறி போயிருக்கா, அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றபோது அவங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கவுடாக்கே கால் பண்ணி அவங்களே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்ப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் எங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் செட் ஆகாது, கட்டி கொடுக்க முடியாது, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு அவங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கெஞ்சி பார்க்குறாங்க. உங்கள் காலில் கூட விழுகிறேன், தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடு, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு அவங்களும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கவுடா அதையுமே காதில் போட்டுக்கவே இல்லை. அதே மாதிரி அதை பற்றி அவன் வெளியே சொல்லுவேன் சொன்னாலும் அப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாகவே அந்த மாதிரி அவங்கள மிரட்டிக்கிட்டே தான் இருக்கான். டைமும் போயிட்டே இருக்குது. ஒரு சமயத்தில் ரக்ஷிதாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவன் இந்த மாதிரி மிரட்டிகிட்டே தான் இருப்பான், ஆனால் அவன் எதுவும் பண்ண மாட்டான், நம்ம இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம், கல்யாணம் முடிச்ச பிறகு போலீஸில் கேஸ் கொடுத்தவனை உள்ளே தள்ளிடலாம், எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மிரட்டிகிட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட இவங்க கெஞ்சிகிட்டே இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கல்யாண வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடித்து எல்லா சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்து கல்யாணம் மண்டபம்லாம் பிடிச்சி எல்லாமே நெருங்கிருச்சு. கரெக்டாக ஜூன் 22 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஜூன் 20 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் கூட பார்த்தோம்னா சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, வீட்டில் சில கல்யாண வேலை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் முடிச்சு நல்லங்களாம் வச்சு முடிச்சுட்டு அவங்களாம் திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் இந்த சிவனா, நாகரத்னா, அதே மாதிரி ரக்ஷிதா இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நைட்டு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாளில் ஒரு நாள் போச்சுன்னா கல்யாணம் முடிச்சிடலாம், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க அந்த சமயத்தில் சிவனுக்கு ஒரு கால் வருது. அதை யார் பண்ணுறான்னு பார்த்தோன்னா அவங்களுடைய சம்மந்தி, அதாவது
ரஷிதாவுடைய வருங்கால மாப்பிள்ளையுடைய அமைப்பு அவங்க தான் இந்த சிவனை கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே இவரும் ரொம்ப சந்தோஷமாக கால் எடுத்து என்ன சம்மந்தி என்னங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதை கேட்டு சிவனா வந்து கண்கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவர் மனசுடைஞ்சு போயிட்டார். என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, கவுடா உல்லாஸ் கவுடா இருக்கா இல்லையா, அவன் ஒரு நல்ல ஒரு டைம் கண்டி காத்திருந்திருக்கான். கரெக்டாக கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் டேரெக்டாக இந்த ரஷிதாவுடைய மாப்பிள்ளை வருங்கால கணவருடைய நம்பரை எப்படி தேடி கண்டுபிடிச்சி கவுடா அதே மாதிரி இந்த ரஷிதா இவங்க 2 பேருமே ஒன்றா இருந்த அந்தரங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையுமே ரஷிதாவுடைய வருங்கால கணவர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே தன்னுடைய வருங்கால மனைவியை வேறொரு பையன் கூட ஒன்றா இருந்த மாதிரி அந்த ஒரு அந்தரங்க கோலத்தில் பார்த்த உடனே அவரும் ஆடி போகிறாரு. உடனே முடிவு பண்ணிட்டாரு, அந்த ஒரு பொண்ணு வந்து தனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு. தன் ஃபேமிலிக்கிட்டையும் தன்னுடைய வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டையும் அதை பற்றி சொல்லி அந்த வீடியோக்கள் ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவங்ககிட்டையும் காட்டுறாரு. அவங்களும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கல்யாணம் வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் வேண்டாம், அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு வந்து தேவை கிடையாது அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. உடனே இந்த சிவனை கால் பண்ணிவிட்டு, என்னைய பொண்ணு வளர்த்து வச்சுருக்க, இந்த மாதிரி வேற ஒருத்தங்க கூட வந்து ஒன்றா இருந்திருக்கா, அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இப்போ எங்களுக்கு வந்திருக்கு, இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு வளர்த்து வச்சுருப்பியா, இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது, என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், கல்யாணத்தை நிறுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை கட் பண்ண உடனே அவங்கள சமாதானப்படுத்த கூட அவர் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவர் மனசுக்குள்ளே அப்போயே தோணிருச்சு. அதே மாதிரி அது தெரிஞ்ச பிறகு நாகரத்னா இன்னொரு பக்கம் ரஷிதா அவங்களும் கலங்கி போகிறாங்க. 3 பேரும் கண் கலங்கி போய் மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இதை மாற்ற முடியாது, கல்யாணம் நின்று போச்சு, குடும்பத்துடைய மானம் போச்சு, பொண்ணுடைய வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. நாளைக்கு இந்த ஊர் விடிஞ்சால் காலையில் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த ஊர் என்ன பேசும், மக்கள் என்ன பேசுவாங்க, பொண்ணை பற்றி மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க, இந்த உயிர் தேவை கிடையாது, நாளைக்கு இந்த ஊருக்காரங்க பேசலாம் கேட்டுட்டனால வாழ முடியாது அப்படின்னு அவங்க 3 பேரும் அப்போவே மனசு பூர்வமாக வேறு வழி கிடையாது, மனசுப்பூர்வமாக முடிவு பண்ணுறாங்க இறந்து போகிறதுன்னு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் டைரெக்டாக அந்த வீட்டிலே சில பூச்சி மருந்தெல்லாம் வச்சுருக்காங்க, கிராமம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றபோது பூச்சி மருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூச்சி மருந்து எடுத்து வந்து அப்போவே அவங்க 3 பேரும் ஒரே இடத்துல ஹாலில் ஒன்றா உட்காந்து ஒரே சமயத்தில் அந்த பூச்சி மருந்தை குடிக்கிறாங்க. விடிஞ்சால் ஒரு நாளில் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஃபேமிலி வந்து இப்போது அந்த மருந்து பாட்டியில் குடிச்சிட்டு 3 பேரும் அதே வீட்டுக்குள்ளே இறந்து போகிறாங்க. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி சிவனா தன் கைப்பட தங்களுடைய இந்த நிலைமை காரணம் தான் பொண்ணுடைய மானம் போகிறதுக்கு, தான் குடும்பத்துடைய மானம் போகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த உல்லாஸ் கவுடாவை எப்படியாவது வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவர் தன் கைப்பட ஒரு பேப்பரில் கடிதம் எழுதி வச்சுட்டு அதை டைரியில் வச்சு பத்திரமா உள்ளே வச்சுட்டு அவங்க 3 பேரும் அந்த மருந்தை குடித்து இறந்து போகிறாங்க. ஆக மொத்தமாக இதுக்கெல்லாம் காரணம் இந்த உல்லாஸ் கவுடா. ஸோ இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. ஃபைனலாக போலீஸ்காரங்க இவனை கைது பண்ணி இவனை தூக்கி ஜெயிலில் வந்து போடுறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பையனை காதலிக்கிறீங்க அப்படின்னும்போது அவன் கூட எவ்வளோ தூரம் வந்து எல்லை மீறி போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் கூட ஒன்றா இருக்கீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதை வீடியோவாக ஃபோட்டோவாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது அவனுடைய உரிமை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நோ சொல்லுங்கள். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து போயிருக்கு. அவள் எவ்வளோ சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வந்து வெளிவந்த பிறகு அவங்களாலையுமே மறுக்கவும் முடியாது, வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால தான் அவங்க அந்த ஃபேமிலியை வந்து அந்த எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வரைமுறையோடு இருங்க, எல்லை மீறி போகாதீங்க. அதான் ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.